அனைவருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச பென்ஷனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரீசன்ட் டேஸாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது 7,500லேருந்து 10,000 வரைக்கும் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது உண்மைதானா? இது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிருமா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் அதிகமாகவே போயிட்டுருக்கு. இதை பற்றின முழுமையான விளக்கமாக தான் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியர்களுக்காக வருங்கால வைப்பு நிதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இதன் கீழே செயல்படக்கூடிய எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றதுல இபிஎஸ் 1995 திட்டத்தின் மூலயமா தகுதியான உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுருக்கு. இந்த திட்டத்தில் ஊழியர் அண்ட் நிறுவனம் ரெண்டுமே இபிஎஃப் பங்களிப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இபிஎஸ்ஸாக செலுத்திட்டுருக்கு. அதற்கப்புறம் தகுதிகளை பூர்த்தி செஞ்ச உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் மாதம் நம்மளுக்கு பென்ஷன் வரும். இதுதான் இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது. தற்போது வழங்கக்கூடிய குறைந்தபட்ச பென்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலையில் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச மாதாந்திர பென்ஷன் அப்படிங்கிறது 1000 தான் இருக்குது. இந்த தொகை கடந்த சில ஆண்டுகளாக மாற்றப்படலை. ஏன் இந்த பென்ஷன் உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அதிகமாக கோரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான தொகையாக இருக்குது. இதனால் குடும்ப செலவு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் குறைந்தபட்ச பென்ஷன் தொகை 7,500 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடயே அகவிலைப்படி, அதாவது டியர்னஸ் அலோவன்ஸ் அப்படிங்கிற டிஏ அப்படிங்கிறது வழங்கணும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த இபிஎஃப்ஓ வாங்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு முக்கியமான 3 புதிய மாற்றங்களை இதில் புகுத்தியிருக்காங்க. இந்த 3 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் மாற்றங்கள் தகவல்கள் எப்படி இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அது தொடர்பான தகவல்கள் அதிகமாக இப்போ சோஷியல் மீடியாவில் கவனத்தில் ஈர்க்கப்படுது. தற்போது இபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இபிஎஸ் பென்ஷன் அப்படின்றதுக்கான கணக்கீட்டுக்கான அடிப்படை ஊதிய உச்சவரம்பு மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருந்தது. இதை 25,000 உயர்த்துறதுக்கு முன்மொழிவு பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய இபிஎஸ் பங்களிப்பு மாதத்துக்கு 1,250லேருந்து 2,083 உயரக்கூடும். இதன் மூலமாக எதிர்காலத்தில் ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு அதிக பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடுத்த கட்டமாக இதை நடைமுறையும் படுத்திருக்காங்க. அரசிடமிருந்து அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. 15,000லேருந்து 25,000 உயர்த்திருக்காங்க. இது எல்லாருடைய ஊதியத்துடைய அந்த வரம்பு அப்படிங்கிறது உயர்த்திருக்காங்க. இதனால் அந்த பென்ஷன் தொகை இன்னும் சேர்த்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக இப்போக்கின்னு அதுக்கான அறிவிப்பு தான் வந்திருக்கே தவிர்த்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை அப்படிங்கிறது இன்னும் வரலை. 2027 மார்ச் மாதத்துக்கு மேலே இதை அதிகாரப்பூர்வமாக அப்ரூவ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 15,000லேருந்து 25,000 வரைக்கும் நாங்கள் உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாணை அப்படிங்கிறது 2027 மார்ச்சில் தான் வெளியிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த இபிஎஸ் 2026 அப்படிங்கிறது நம்மளுடைய பென்ஷன் தொகையை உயர்த்துறதுக்காக கிடையாது. இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய நடைமுறையை டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இபிஎஸ் 2026 வந்த உடனே எல்லார் மத்தியிலும் இருந்தது. மாதம் 1,000 ரூபாய் கொடுத்துட்ருக்க பென்ஷன் தொகை அப்படிங்கிறது அது கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருமே 7,500லேருந்து 10,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அதுக்கான அரசாணை அப்படிங்கிறது இது வரைக்குமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இதுக்கான கோரிக்கைகள் இன்னுமே கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரசிட்டிருந்து இது வரைக்கும் இதுக்கான பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்கல. வெறுமனே இபிஎஸ் 2026 கொண்டு வந்ததோடைய நோக்கம் அப்படிங்கிறது டிஜிட்டல் மயமாக்கணும், ஈஸியாக அவங்களே அவங்களுடைய பணங்களை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2025-26 நிதியாண்டிற்கான இபிஎஃப் வட்டி விகிதம் அப்படிங்கிறது 8.25% இபிஎஃப்ஓ அப்படின்ற மத்திய அறங்காவலர் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டு அதற்கு தேவையான ஒப்புதல்கள் கிடைச்ச பிறகு உறுப்பினர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிஎஃப் பணம் அப்படிங்கிறது பெறக்கூடிய நடைமுறையில் நிறைய மாற்றங்கள் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இதுதான் 2வது முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது. இனிமேலிருந்து அதாவது இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது பல்வேறு டிஜிட்டல் மாற்றங்களை மேற்கொண்டுட்டு வருது. குறிப்பாக ஆன்லைன் மூலியமாகவே ஆன்லைனில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பல பிஎஃப் கிளைம்ஸ்கள் இது எல்லாமே முன்பை விட வேகமாக செயல்படுத்த
செயல்படுத்தப்பட்டு வருது இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால. இபிஎஃப்ஓ அதிகாரிகள் தெரிவித்த தகவலின்படி தற்போது பெரும்பாலான தகுதியான பிஎஃப் விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது ஆட்டோ செலக்ட் முறையில் விரைவாக செயல்படுத்தப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிலுவையில் விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஒய்சி விவரங்கள் முழுமையாக சரியாக இருந்தால் சில பிஎஃப் கிளைம்கள் 48 மணி நேரத்துக்குள்ளேயும் முடிக்கப்படலான்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பொருந்தும் காலக்கெடு அல்ல. ஒவ்வொரு விண்ணப்பத்தோடைய தன்மையை பொறுத்து இது செயல்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது மாற்றமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் யூபிஐ மூலயமா பிஎஃப் தொகையை நேரடியாக வங்கி கணக்கில் இருந்து பெறக்கூடிய விதமாக ஒரு வசதியையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது. எதிர்காலத்தில் நேரடியாக யூபிஐ மூலயமா உங்களோட வங்கி கணக்கில் இருந்தே நீங்களே பணத்தை எடுத்துக்கலாம். இந்த வசதி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா பிஎஃப் பணம் பெறக்கூடிய செயல்முறையில் ரொம்ப ஈஸியாகிடும், வேகமாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கும். சமீபத்தில் ஆகஸ்ட் மாதத்துடைய இறுதிக்குள்ளே இந்த வசதி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தகவல் கூட வெளியாகி இருக்கு. ஆனால் இது குறித்து இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது இது வரைக்குமே அதிகாரப்பூர்வ தேதியையோ இல்லை இறுதி அறிவிப்பையோ வெளியிடலை. எனவே இது தற்போது எதிர்பார்க்கப்படும் அப்டேட்டாக தான் இருக்குது. இதே போல் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே வழங்கக்கூடிய குறைந்தபட்ச மாதாந்திர பென்ஷனை 1000லிருந்து 7500 உயர்த்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட் படி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்டேட் படி இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுடைய அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பல்வேறு போராட்டங்களை அறிவிச்சிருக்கு. இந்த கோரிக்கைகள் குறித்து அரசிடமிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. 7500 பென்ஷன் அமலுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. சமூக ஊடகங்களில் இது போன்ற தகவல்கள் பரவினாலும் மத்திய அரசு அல்லது இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது இது வரைக்கும் 7500 குறைந்தபட்ச பென்ஷன் தொகை அமுல்படுத்தியதா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தெரிவிக்கல. எனவே தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் தான் குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக இருக்குது. யாருக்கு இபிஎஸ் பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருந்திருக்க வேணும், இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்திருக்கவும் வேணும், பொதுவாக குறைந்தது 10 ஆண்டுகள் இபிஎஸ் தேவை நிறைவு செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 58 வயது நிறைவடைந்த பிறகு மாதாந்திர பென்ஷன் பெற தகுதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குறைந்தபட்ச பென்ஷனை 7500 உயர்த்த வேண்டும்ன்ற கோரிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று தான் வருதே தவிர தற்போது வரைக்கும் அது அதிகாரப்பூர்வமாக உயர்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான 3 அப்டேட் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச பென்ஷனை 7500 உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதோடு தொடர்ந்து தான் இபிஎஸ் 2026 அப்படிங்கிறது இபிஎஸ் 95க்கு அப்புறம் இப்போ புதுசாக உருவாகியிருக்காங்க. இது புதுசாக ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுனாலே எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் அந்த 7500, 10,000, 11,000 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே வரல. எல்லாருமே இதை வலியுறுத்தி நிறைய இடங்களில் போராட்டம் பண்ணாங்க. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கூட இதுக்காகவே இபிஎஃப்ஓ பயனாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் அன்னைக்குன்னு தான் இதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. அந்த பட்ஜெட் தாக்கல்லையுமே மக்கள் வந்து அதிகமாக மகளிர் உரிமை தொகை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே 3000 ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது எதுக்கான அறிவிப்பும் அறிவிக்கப்படல. ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். ஜூலை மாதத்துலேருந்து, அதாவது ஜூலை மாதம் ப்ரெஷ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகளிர் உரிமை தொகையில் கீழே வாங்கக்கூடிய 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை இனிமேல் நீக்கிட்டு முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே அவங்கள சேர்த்து மாதம் 1000 ரூபாய்க்கு பதிலாக 1500 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய முதல் கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில மாதங்களில் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள நீக்கி ஃபஸ்ட்டு அவங்கள முதியோர் உதவி தொகை திட்டத்தில் சேர்த்து அதில் 1500 ரூபா மாதம் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அகைன் அவங்க வந்து 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு சரியான பட்டியல் தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கான சில ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதை பற்றின அப்டேட் வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். அண்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது இப்போ சமூக வலைதளத்தில் 7500 ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பரவிட்டுருக்கு. 7500 ரூபாய் இன்னும் கிரெடிட் ஆகலை. பழையபடி அந்த 1000 ரூபாய் தான் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் மாதம் கிரெடிட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே 7500 ரூபாய் பென்ஷன் அப்படிங்கிறது உயர்த்திட்டாங்க அப்படின்னு வரவே இல்லை. இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது அதோட அஃபிஷியலில் கொடுக்கவும் இல்லை, மத்திய அரசும் நம்மளுக்கு கொடுக்கல. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போ நம்ம சேனலில் நானே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.